friends, welcome to my still cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேஸ்டியான ரெசிபி 3 in 1 ரெசிபி. ஏனா இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம், ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாவும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லனா நைட்ல வந்து டின்னராவும் செஞ்சுக்கலாம். சோ 3 in 1 ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயுமே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டில் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நியூவான ரெசிபிஸ் அப்லோட் பண்றதுக்கு நீங்க என்ன மோட்டிவேட் பண்ற போல இருக்கும். முக்கியமா இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்துட்டு ஹாஃப் கேப்சிகமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி வதக்கி விட்டீங்க அப்படின்னா உள்ள ஸ்டஃபிங்கோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய் இது எல்லாமே கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை வேக வச்சு அதை இந்த மாதிரி உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அப்போ தான் ரெசிபியோட டேஸ்ட் பக்காவாக இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் வந்து சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். அடுத்தது மாவு ரெடி பண்ணி ஈஸியாக ஷீட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மைதா மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட தாராளமாக செய்யலாம். அடுத்து இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்காக தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். அடுத்து இந்த மாவில் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம மாவு மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து நமக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே எல்லா தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. மைதா மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விட்டீங்க அப்படின்னா மாவோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். மாவை கரைச்சதுக்கு அப்புறமா மாவோடைய கன்சிஸ்டன்சியை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூனை மாவில் விட்டு எடுத்து அந்த ஸ்பூனுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து அந்த கோடை மறைக்குது பாருங்கள். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து ஒரு பவுலில் வந்துட்டு ஜூஸ் ஃபில்டர் வச்சுட்டு நம்ம கரைச்ச மாவு வந்துட்டு ஒரு டைம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம என்னதான் ஸ்மூத்தாக மாவு வந்து கரைச்சி எடுத்திருந்தாலும் அதில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வந்து இருக்கும். அதனால் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு மாவு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை தனியாக எடுத்து வைங்க. அது நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஷீட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தோசை கல்லில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உடனேவே இந்த தோசைக்கல் சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தோசைக்கல்லில் ஊற்றிட்டு மாவு வந்து இந்த மாதிரி சுற்றி விடுங்க. ஷீட் ரெடி பண்ணுறதுக்காக தோசைக்கல்லில் நம்ம மாவு ஊற்றுறோம்ல, அப்போ வந்துட்டு இந்த தோசைக்கல் கொஞ்சம் கூட சூடாகவே இருக்கக்கூடாது. அதே போல் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்கல்லில் எண்ணெய் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மாவு வெந்துடுச்சு அப்படின்னா சைடில் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லேருந்து தானாகவே மாவு எடுத்துகிட்டு வரும். இப்போ வந்து தோசை கரண்டியால் இந்த மாவை சைடில் லைட்டாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் கையால் எடுத்தீங்க அப்படின்னாலவே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். மாவு ரொம்ப சூடாக இருக்குன்றதால கையால் எடுக்க முடியல. ஸோ கரண்டியாலே எடுத்து காமிக்கிறேன். மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா தின்னாக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு வந்து வெந்திருக்கணும். அதே மாதிரி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஒயிட்டாகவே இருக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலையுமே வந்து நம்ம ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2வது தோசைகளில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோசைகளில் வந்து ஒரு ஈரமான காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மாவு ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மாவை வேக வைக்கணும். சப்போஸ் தோசைக்கல் வந்து சூடாக இருக்கும்போது மாவு ஊற்றி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து தோசைக்கல்லில் ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே ஒரே இடத்துல ரவுண்டாக நின்று போயிடும். இதுக்கப்புறம் ஷீட் செய்கிறதுக்கு மாவை பசைஞ்சு மணிக்கணக்கில் நின்று ஷீட் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் ஷீட் வந்து ரெடி பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு.
டோட்டலாக எல்லா மாவுலுமே ஷீட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தமாக எனக்கு ஒரு 8 ஷீட் கிட்ட வந்துச்சு 1 கப் மைதா மாவில். ஷீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லை எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது அப்படின்னு. உள்ளங்கை தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தின்னாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஷீட்டை. அதே போல் ஷீட் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண ஷீட்டை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங், அதை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போது சைடில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச மைதா மாவை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்க சொன்னல, அந்த மைதா பேஸ்ட்டை வந்துட்டு சைடில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவை சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மடித்து விட்டோம் அப்படின்னா பிரியாமல் அப்படியே இருக்கும். வீடியோவில் காமிக்கிற போல் ஷீட்டை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து விடுங்க. இந்த ஷீட்டை வந்து இன்னும் சின்ன சைஸில் செஞ்சு இதை நீங்கள் வந்து சமோசா ஷேப்பில் கூட நீங்கள் மடித்து விடலாம். சைட்லையுமே வந்து மைதா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மடித்து விடுங்க. அப்போ வந்துட்டு அந்த ஷீட் வந்து பிரியாமல் அப்படியே நம்ம மடித்து விட்ட போலவே இருக்கும். அவ்வளோதாங்க, சிக்கன் முர்த்தப்பா செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்கல்ல. அந்த ஷீட்லாம் வந்துட்டு மணிக்கணக்கில் நின்று ரெடி பண்ணாமல் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன் முர்தபாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் முர்தபாவை இந்த எண்ணெயில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வெளி மாவை வேக வச்சுக்கலாம். வெளியில் இருக்க மாவு மட்டும்தான் வேகணும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கை வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கியாச்சு, அது வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 5 நிமிஷத்துக்கு வேக விட்டதுக்கு அப்புறமா அடிப்பக்கம் வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி இப்போ வந்துட்டு இந்த சிக்கன் முர்தாபாவை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா வெளி மாவு வந்து நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா மாவு வந்து வேகாமல் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். சாப்பிடும்போது வதன்னு இருக்கிற போல் இருக்கும். 2 பக்கமே சிக்கன் முர்தாபா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பார்க்கும்போதே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா அந்த வெளி மாவு வெந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் முர்தாபாவையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். வெளிமாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றத ஒரு கத்தியை வச்சு நான் உரசி காமிக்கிறேன். அதுலேருந்து வர சவுண்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றது. 2 பக்கமே வெந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நான் 2ஆக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பிக்கும் போதுமே வந்து எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக சவுண்டு வருது அப்படின்னு. பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு கூட இதை நீங்கள் செய்யலாம். இந்த சிக்கன் முர்தாபாவை அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் அப்படிலாம் மைனஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சிக்கன் முர்தாபா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நியூவான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.